ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கிறிஸ்மஸ் வேறு நெருங்கிடுச்சிங்க. நாம் வந்து கேக் ரெசிபி போடாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக போடணும் இல்லையா? அதுக்கான ரெசிபி தான் இது. அதுவும் எக் இல்லாமல் நம்ம வந்து ரவையை வச்சே செஞ்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கர்லேயே செய்யலாம் இந்த ரெசிபி. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், வாசனை இல்லாத ஆயில், எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு அது கூட மிக்ஸ் பண்ணணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கப் பால் எடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வர வரலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு ஃபுல்லாக எண்ணெயை ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நாம் கலந்து வச்ச பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டாப் பண்ணி எடுத்துடுங்க. இது மேலே கொஞ்சமாக திராட்சை வச்சு குக்கரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கப்போட மூடி வச்சு அது மேலே நம்ம பேட்டரை வந்து வச்சு குக்கர் விசில் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போது ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சு பேக் பண்ணோம்னா நம்மளோட ரவா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேக் செய்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீட்டில் கேக்கே செய்யாமல் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருப்பீங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து கேக் ரெசிபியை வந்து அடிக்கடி வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் ஏ நைஸ் டே. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்.